வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி விவசாய குடும்பம். மாடு வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மனைவி தான் வேலைக்கெல்லாம் போய் நல்லா சம்பாதிப்பாங்க. ஒரு கணவர் வேலை செய்வார். அவ்வளோ விவரம் இல்லாதவர். அப்படியே ஏதோ கொடுக்குற வேலையை யார் சொன்னாலும் எதை சொன்னாலும் நம்பிடுவார். அப்படி இருந்துட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. அதுக்குள்ள அந்த மனைவி கர்ப்பமாயிட்டாங்க. இன்னும் ஒரு 5 மாதம் கர்ப்பமாயிட்டாங்க. அவங்க ஒரு மாடு வளர்த்துருந்தாங்க. மாடு ஒன்று இருந்தது. இப்போ கர்ப்பமாயிட்டாலும் அந்த மனைவி 5 மாதத்துக்கு மேலே வேலைக்கு போகிறதுக்கெலாம் முடியல. சிரமமாக இருக்குன்ட்டு வீட்டிலே இருந்தாங்க. சரி, செலவு பண்ணுறதுக்கு காசு வேணுமே, கணவர் சம்பாதிக்கிறது போதாதுன்ட்டு ஒரு மீட்டர் ஒரு மாடு இருந்தது. அது ஒரு சென மாடு. அதை விற்றுலான்னு முடிவு பண்ணாங்க. சரின்ட்டு கணவர்கிட்ட, நம்ம எப்படியும் ஒரு 5 மாதத்துக்கு நான் வேலைக்கெல்லாம் போட 5-6 மாதத்துக்கு மேலே வேலைக்கு போக முடியாது. அதனால் இந்த ஒரு 50,000 ரூபாய்க்கு இந்த மாடு விற்கும், சின்ன மாடுன்றதுனால அதை விற்றுட்டு வாங்க, நாம் அதை வச்சு ஒரு 5 மாதத்துக்கு 5-6 மாதத்துக்கு ஓட்டிக்கலாம், பிரசவ செலவையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு அவரும் மாட்டை ஓட்டிகிட்டு போவார், சந்தைக்கு போவார். போயிட்டே இருப்பார். போயிட்டு இருக்கிற வழியில் ஒருத்தன் ஆடு எடுத்துகிட்டு வருவான். விசாரிப்பார். இது மாதிரி நான் அந்த மாட்டை விற்க போகிறேன் அப்படின்னாரு. நீ அந்த மாட்டை எடுத்துங்க, அந்த இவ்வளோ தூரம் சந்தைக்கு போகிற, அது கூட்டத்தில் சிரமமாக இருக்கும், இந்த ஆட்டை எடுத்துகிட்டு போய்டு, மாட்டை கொடுத்துட்டு நான் விற்றுக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வாங்கிட்டு போயிடுவார். இவரும் சரி ஏதோ சொல்கிறாரு, நல்லதாக தான் செய்வார்ன்ட்டு ஆட்டை வாங்கின்னு போவார். ஸோ ஆட்டை வாங்கிட்டு போய்கினே இருக்கும்போது மறுபடியும் இன்னொருத்தர் வருவார், கோழி எடுத்து வருவார். நீ என்ன ஆட்டை எடுத்துகிட்டு போகிற, அது எங்கேயும் ஓடும் இழுக்கோன்னு, இந்த கோழி எடுத்து அழகாக நான் வச்சுருக்கேன் பாரு, கையில் வச்சுக்கிறேன் பாரு, அப்படியே பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கோழியை கொடுத்துருவார். அவர்கிட்டையும் அந்த கோழியை வாங்கிக்கிட்டு ஆட்டை கொடுத்துருவார். திரும்ப மறுபடியும் கொஞ்சம் தூரம் போனவுடனே அந்த ஒருத்தர், அந்த கோழியை எப்போ நீங்கள் கொண்டு போய் சந்தையில் விற்று அதை சாப்பிட்றது, காசு வாங்கி சாப்பிட்றது, 2 முட்டை, இந்த முட்டையை கொண்டு போய் வீட்டில் ஆம்லெட் போட்டு சாப்பிட்ரு அப்படின்ட்டு, முட்டை கோழி போகிறதுக்குள்ள நானே உனக்கு முட்டை கொடுத்துட்றேன்ட்டு சொல்லுவார். சரி, நான் அந்த கோழியை கொடுத்துட்டு 2 முட்டையை வாங்கின்னு போவார். போயினே இருப்பார். போயிட்டு இருக்கும்போது சந்தைக்கிட்ட போயிடுவார். அங்கே ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடைக்காரர், இந்த ஏற்கனவே எல்லோரையும் தெரியும் இல்லையா அவரை பற்றி, அந்த ஒரு கூப்பிட்டு, முட்டை கையில் வச்சுருக்கா, முட்டையை எடுத்துகிட்டு போகிறதுல வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அது உடஞ்சி போயிடும், அதை முட்டையை கொடு, உனக்கு நான் ஒரு டீ தரேன் அப்படின்னுவார். உடனே அவர் டீயை கொடுப்பாரு. டீயை குடிச்சிட்டு உட்காந்துருப்பார். அது சோகமாக உட்காந்துருப்பார். ஏன்னா ஏன் சோகமாக உட்காந்துருக்கா அப்படின்னு கேட்டு தான் மறுபடியும் எல்லா கதையும் சொல்லுவார் அவர்கிட்ட. மாடு எங்கே விற்றுட்டு வர சொன்னாங்க, 50,000 ரூபாய்க்கு மாட்டை வாங்கிட்டு ஒருத்தர் ஆடு கொடுத்தாரு, ஆட்டை வாங்கிட்டு ஒருத்தர் கோழி கொடுத்தாரு, கோழி வாங்கிட்டு ஒரு முட்டை கொடுத்தாரு, முட்டையை வாங்கிட்டு நீ டீயை கொடுத்துட்ட அப்படின்னுவார். ஐயோ இப்படி ஏமாளியாக இருக்கியா, என்ன ஆச்சு, உங்கள் வீட்டில் போனால் உங்கள் வீட்டம்மா திட்டுவாங்களே, சண்டை போடுவாங்களே, என்ன பண்ணுவேன் அப்படின்னுவார். இல்லை என் வீட்டம்மா சண்டை போட மாட்டாங்க, அதெல்லாம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னாரு. அப்படியா, நீ அப்படிலாம் அவங்க வீட்டம்மா சந்தோஷப்பட்டவங்க சண்டை போடாமல் சந்தோஷப்பட்டாங்கன்னா நான் இந்த டீ கடையை உனக்கு கொடுத்துட்றேன், நீ எதுவும் காசு கொடுக்குவானா, டீ கடை எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். இவர் நம்பிக்கையோடு சொல்லுவார். ஏன்னா எப்படியா இருந்தாலும் இவர் பண்ணது பெரிய தப்புக்கு கண்டிப்பாக மனைவி திட்டுவாங்கன்ட்டு போகிறாரு. சரி வா, நீ வா, முன்னாடி திட்டுறாங்களா இல்லையா பாருன்ட்டு அவர் அந்த டீ கடைக்கார அழைச்சிட்டு அவர் வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போனது வீட்டில் மனைவிக்கிட்ட சொல்லுவார். அது மாதிரி மாட்டை வாங்கிட்டு ஆடை கொடுத்தான், ஆட்டை வாங்கிட்டு கோழியை கொடுத்தான், கோழி வாங்கிட்டு முட்டை கொடுத்தான், முட்டையை கொடுத்துட்டு இவர் டீ கடைக்காரர் எனக்கு டீ கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அப்படியே மாமா ரொம்ப சந்தோஷம், அந்த டீயாவது சந்தோஷமாக குடிச்சிங்களா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. உடனே அந்த டீ கடைக்காரருக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. என்னடா அது திட்டுவாங்கன்னு நினச்சா இப்படி சந்தோஷப்படுறாங்களே அப்படின்ட்டு ஷாக் ஆகிடுது. அப்புறம் அதுமாதிரி ஏற்கனவே பேசினபடி வேறு வழி இல்லாமல் அந்த டீ கடைக்காரரு அது 1,00,000 ரூபாய்க்கு மேலே போடுவோம் அந்த கடை. அந்த கடையை எழுதி கொடுத்துட்டார். டீ கடையை பொருள்கள் எல்லாத்தையும் சேர்த்து இவர்கிட்ட கொடுத்துட்டார். உடனே அவரும் வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தார். அப்புறமா தான் அவங்களுக்குள்ளே இருந்த முடிவை ஒரு ஏற்கனவே அவங்க ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. அதாவது நாம் அடுத்தவங்க எதிரில் சண்டை போடக்கூடாது, 3வது மனிதர் எதிரில் நாம் எப்பயும் சண்டை போடக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் 3வது மனிதர் எதிரில் சண்டை போடக்கூடாது, அவங்கக்கிட்ட பேசும்போது சந்தோஷமாக பேசணும் அப்படின்ட்டு ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தாங்க. அதாவது முடிவு பண்ணியிருந்ததுனால அவர் 50,000 ரூபா போடுறதுல மாட்டுக்கு ஏமாந்தாலும் 1,00,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள டீ கடை
அந்த டீ கடையிலே வெளியில் போகாமல் வீட்டிலே இருந்து அந்த அம்மாவும் வேலை செஞ்சாங்க, இவரும் புத்திசாலியாக வேலை செஞ்சு ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை ஓட்டினாங்க. இதில் வந்து என்ன தெரியுன்னா, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா, சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தாங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். யாரும் ஏமாற்றினாலும் கடவுள் நல்ல வழி கொடுப்பார். அதுதான் அந்த கதையினர் சுருக்கம். நன்றி, வணக்கம்.